ஸ்டார்ட். நீ அப்படியே இது பண்ணிவிடு, கரெக்ட் பண்ணிவிடு. மேம் நல்ல விஷயம் தானே, நான் மட்டும் தெரிஞ்சா. உங்களுக்கு லக்ஷ்மி மேம் உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் மட்டும் தான் தெரியுறேனா? எல்லாருமே தெரியுதா? மேம் அனுஷா மேம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுவீங்களா மொபைலில்? சரி விடுங்க மேம், அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இப்போ கிளாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே எல்லாம் மெடிடேட் போஸ்டில் உட்காருங்க. கையை சின்முத்திரால வச்சுங்க. உங்கள் மூச்சை கவனிங்க, கண்ணை மூடிட்டு. Observe your breath. இல்லை இப்போ அந்த மைக்கு இது பண்ணாங்க. இப்போ கேட்குதா மேம் கிளியரா? ஹலோ. ஓகே மேம். ஓகே We'll start the session with the pranayama mantra, as we are going to practice pranayama today. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. கைகளை நமஸ்கார முத்ரால வச்சுங்க. லீட் அண்ட் ஃபாலோ. ஓம் பிராணசேதம் வஷே சர்வம் த்ரிதிவேதயம். ஓம் பிராணசேதம் வஷே சர்வம் த்ரிதிவேதயத்தம். மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீச்ச பிரக்ஞாஞ்ச விதேனகிதி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். Rub your hands. Gently massage. Hari Om. Okay. So thanks for joining the class. இதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சீனியர்ஸுக்கெலாம் தெரியும். ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே ஒரு ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களை திருப்பி கேட்குறது நல்லது தான், மனசில் ஆழமாக பதியும். அதனால் புதுசாக கேட்குறவங்க யூஸ் பண்ணிங்க, திருப்பியும் கேட்டிங்கன்னா அதை திருப்பியும் மனசில் பதிய வச்சுங்க. ஓகே, இன்றைக்கி செஷன் வந்து நம்ம பிராணாயாமா செஷன். அடுத்த 10 நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிராணாயாமம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி எனக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா, நம்ம வந்து தினமும் ஆசனாஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஆசனாஸ் எப்படி பண்ணுறோமோ அதை விட 2 மடங்கு முக்கியம் பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆனால் அதுக்கான நேரம் நம்ம ஒதுக்குவது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் கிளாஸில் மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம், மிஞ்சி போனால் 10 நிமிஷம் தான் நம்ம ஒதுக்குறோம் இல்லையா? மேக்ஸிமம் டைம் ஆசனாஸ்லாம் போகுது. இப்போ யோகான்னு எடுத்துட்டிங்கன்னா, பதஞ்சலி யோகா சூத்ராவில் யோகா, வாட் இஸ் த யோகா அப்படின்னா அஷ்டாங்க யோகா சொல்கிறார். அஷ்டாங்க யோகா, அஷ்டம்னா என்னது? 8 அஷ்டாங்க யோகா. ஓகே, அது என்னென்னா ஆசனா ஃபஸ்ட்டு ஆசனா, பிராணாயாமா, தாரணா, தியானா. ஓகே, ஆசனா, பிராணாயாமா, தாரணா, தியானா, சமாதி, அந்த மாதிரி ஒரு 8 வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பிராணாயாமா அப்படின்னு ஒன்று வருது. ஓகே, இப்போ பிராணா அப்படின்னா என்ன? பிராணாயாமா ப்ராக்டிஸ் நம்ம ஏன் பண்ணணும், அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பிராணானா என்ன, நம்மளோட புரிதல் என்ன? பிராணானா என்ன? மூச்சு காற்று. ஓகே, வேற? உயிர் சக்தி. வெரி குட். பிராணானா என்னது? உயிர் சக்தி. ஓகே,
இப்போ பிராணா அப்படின்னா பிராணாயாம ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையோட மீனிங்கை பார்த்துருவோம். பிராண ஆயமா, பிராண ஆயமா. பிராணா அப்படின்னா உயிர் சக்தி. இப்போ நம்ம மூச்சு விட்டு வெளியே விட்டு மூச்சை இழுக்கிறோம், அது பிராணாவா? இல்லை. அது பிராணாவா? இல்லை. அப்போ பிராணானா என்ன? பிராணா என்பது நம்ம இயக்க வைப்பது. இப்போ நம்ம பார்க்க நம்மளோட உடலை இயக்க வைப்பது எது? பிராணா. நாம் கண்களால் எதெல்லாம் பார்க்கிறோமோ இந்த உலகில், இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுடைய கண்களால் எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? பிராண சக்தி இருக்குது. மூவபிள், இம்மூவபிள், அசையும் மற்றும் அசையாத அனைத்து விஷயங்களிலும் பிராணா இருக்கிறது. பிராணா இல்லாத ஒரு இடமும் கிடையாது. பிராணா எங்கும் நிறைந்து இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த பிராணாயாம ப்ராக்டிஸில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிராணா நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். வைட்டல் எனர்ஜி, நம்மளுடைய உடலை இயக்க வைப்பது பிராணா. பிராணா இல்லாமல் நம்ம கிடையாது, நம்ம இல்லாமல் பிராணா கிடையாது. ஓகே, இந்த பிராணா உடலில் இல்லைன்னா இந்த உடல் ஜஸ்ட்டு பிண்டம், ஜஸ்ட் என்னது? ஒரு டெட் பாடி. பிராணா தான் என்ன பண்ணுது? இந்த உடலுக்கு உயிரை கொடுக்குது, சக்தியை கொடுக்குது. பிராணா தான். ஓகே, இந்த பிராணாயாம ப்ராக்டிஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆயமா. பிராணாலாம் என்னென்னு பார்த்துட்டோம். ஆயமா, பிராணாயாமா. ஆயமா, ஆயமால என்ன மீனிங்? வாட் இஸ் த மீனிங்? எக்ஸ்டெண்டிங் த பிராணா. எக்ஸ்டெண்டிங் த பிராணா. எக்ஸ்டெண்டிங் த பிராணான்னா என்ன மீனிங்க? என்ன மீனிங்க? ரொம்ப நேரம் பிராணாயாமம் பண்ணிகிட்டே இருக்கிறதா? சார் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிட்டீங்க, நம்ம மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணினே இருக்கிறேன் சார் அப்படின்றதா? என்ன? இல்லை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா? எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது என்ன? சாரி மேம். வெரி குட் மேம், வெரி குட். ஆயுள் நீடிக்கிறது எப்படின்றத நம்ம பார்ப்போம். பிராணாயாமம் என்ன? இப்போ நம்ம மூச்சு விட்டு இழுக்கிறோம் இல்லையா? மூச்சு வெளியே போகுது, உள்ளே வருது, வெளியே போகுது, உள்ளே வருது. நான் கரெக்டான விதத்தில் சுவாசிக்கிறோமா? கரெக்டான விஷயத்தில் இல்லை. ஒரு மனிதன் வந்து ஒரு நிமிடத்துக்கு 15 முறை இன்னலேஷன், அதாவது இன்னலேஷன் எக்ஸலேஷன், ஒரு இன்னலேஷன் ஒரு எக்ஸலேஷன்றது ஒரு முறை. ஒரு முறை நான் மூச்சை வெளியிட்டு உள்ளிட்டேன்னா அது ஒரு முறை. ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 15 முறை சுவாசித்தோம் அப்படின்னாக்கா நம்ம 78 வயசு வரைக்கும் வாழலாம். ஸ்கிரிப்சர் சொல்லுது 70. அபோவ் வி கேன் லிவ் அபோவ் 70. ஆனால் இப்போ நம்ம அந்தளவுக்கு கூட சுவாசிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக சுவாசிக்கிறோம். அதிகமாக ஒரு நிமிஷத்தில் 20, 25, 30, 40 தாண்டி போயிட்டுருக்கு. ஏன்? எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சரௌண்டிங்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஓகே, இந்த பிராணாயாமில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? ஆயமானா என்ன? எக்ஸ்டெண்டிங் த பிராணான்னு சொல்கிறோம். அப்போது ஒரு நிமிஷத்தில் 60 தடவை சுவாசிக்கிறதா? எக்ஸ்டென்ஷனா அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? என்ன மீனிங் அப்படின்னாக்கா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நிமிஷத்தில் 15 தடவை இன்னலேஷன் எக்ஸலேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அந்த 15 தடவை நம்ம ஒரு 14 தடவையோ 13 தடவையோ இல்லை 15 தடவை சுவாசிக்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? நம்மளோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். புரிஞ்சுதா? இந்த பிராணாயாம மூலயமா நம்ம என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்? பிராணாயாம மூலயமா நம்மளுடைய சுவாசத்தை குறைக்க ட்ரை பண்ணுறோம். நம்மளுடைய நம்பர் ஆஃப் டைம் இன்னலேஷன் அண்ட் எக்ஸலேஷனை நம்ம குறைக்க முயற்சி செய்கிறோம். ஸோ பிராணாயாமன்றது ஒரு மூச்சு பயிற்சியை வித் அ கான்சியஸ்னஸ், வித் அவேர்னஸ், வித் டீப் லாங் பண்ண அப்படின்னா தட் இஸ் அ பிராணாயாமம். வித் கான்சியஸ்னஸ், வித் அவேர்னஸ், டீப் ஸ்லோ மெத்தடில் பண்ணனா தட் இஸ் த பிராணாயாமா. ஓகே, இப்போ பிராணாயாமா பண்ணும்போது என்ன நடக்குன்னா, இனிஷியலி வி வில் கண்ட்ரோல் த பிராணா. ஆஃப்டர் சம் பீரியட், கொஞ்ச நாள் கழிச்சு we will master over the prana. What is the difference between controlling the prana, master overing the prana? என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு தாய் இருக்கால, ஒரு தாய் வந்து அந்த குழந்தைய முகத்தை பார்க்கும் போதே அந்த தாய்க்கு தெரிஞ்சிடும் இந்த குழந்தைக்கு இப்போ பசிக்குதா இல்லை உடம்பு வலிக்குதா, என்ன பண்ணுது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே தாய் என்ன சொல்லுவா? இப்போ என் குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பா. தட் இஸ் அ மாஸ்டரி ஓவர். ஓகே, இப்போ ஒரு நாய் இருக்குது. ஒரு நாயை நம்ம மிலிட்ரி நாயெல்லாம் பார்த்துருப்போம்.
அந்த ரோப்பை வச்சு கூட்டின்னு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? மேஸ்ட்ரி ஓவர். ஓகே, இப்போ அந்த தாய் வந்து அந்த குழந்தைய வந்து அந்த நாயை வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. லேட்டர் பார்ட் ஆஃப் டேல என்ன ஆகும், அந்த டாக் மேன் பார்த்த உடனே அந்த நாய் அப்படி நிற்கும். மேஸ்ட்ரி ஓவர். ஓகே, ஸோ இந்த பிராணாயாமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ராக்டிஸ் செய்ய ஃபஸ்ட்டு இனிஷியலாக வி வில் கண்ட்ரோல். ஆஃப்டர் தட் என்ன ஆகும்னா, அந்த ப்ராக்டிஸ் வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் அது நம்மளோட இயல்பாகவே மாறும். அப்படி இயல்பாகவே மாறுச்சுன்னா என்ன ஆகும், நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும். இப்போ நம்மளோட மைண்ட் இருக்கு இல்லையா, நம்ம மைண்டுக்கும் நம்மளோட மூச்சுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. மைண்டு வந்து மூச்சு இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகவே ஆகாது. நீங்கள் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள் வீட்டில் போயிட்டு. நம்மளோட மைண்டு வந்து நம்மளோட மூச்சு இல்லாமல் ட்ராவல் ஆகாது, ஃபங்க்ஷனே ஆகாது. தட் இஸ் த ட்ரூ. ஓகே, அப்போ வந்து நம்மளோட மைண்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு, நம்மளோட மூச்சு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட மூச்சு ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்மளோட மைண்டு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, வென்னவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆங்ஸைட்டியாக இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணு. அப்படி டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும் போது நம்மளோட மைண்டும் கூல் டவுன் ஆகும். ஓகே, இப்போ பிராணானா என்னன்னு பார்த்தாச்சு, ஆயமானா என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, இது பிராணோட வேலைகள் என்னென்ன பிராணா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மொத்தம் 5 பிராணாக்கள் இருக்குது. ஓகே, என்னென்ன 5 பிராணாக்கள்? பிராணா, உபானா, சமானா, உதானா, வியானா அப்படின்னு சொல்லிட்டு 5 பிராணாக்கள் இருக்கு. பிராணா அப்படின்னா பிராணோட லொகேஷன் அப்படின்னா செஸ்ட். பிராணானா என்னன்னு பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, பிராணாவே ஒரு 5 ஆக்ஷன் பண்ணுதுன்னு வச்சிங்களேன். அது ஒரு 5 பேரை வச்சிருக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம உடம்புல. ஸோ பிராணா எங்கே இருக்குது, நம்மளோட ஹார்ட்டில் இருக்குது. ஸோ ஹார்ட் ஃபங்க்ஷனை கவர்ன் பண்ணுறது எது, பிராணா. அப்பானான்னு ஒரு பிராணா இருக்குது. அந்த பிராணா வந்து நம்மளோட கழிவுகளை நீக்குவதுக்கு அந்த பிராணா வேலை செய்யுது. எப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த கழிவாச்சுன்னா அது வெளியே தள்ளுறது யார், அப்பானா. சிறுநீரகமாக கழிவுகளாக வெளியேற்றுறது எது, அப்பானா. உதானா, விக்கல் வருது, ஓகே, வாமிட் வருது, அது வந்து பண்ணுறது யார், உதானா. வியானோட வேலை என்ன, நம்ம உடம்புல வந்து சமானாவோட வேலை அந்த சாப்பிட்ட உணவை ஜீரணமாக்குவது, சமநிலைப்படுத்துவது. வியானான்றது நம்ம உடம்புல ஃபுல்லாகவே இருக்கும், எல்லா பிராணாவையும் கோஆர்டினேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அப்போ நம்ம உடலை இயக்குவது என்னது, நம்ம பிராணா தான். இந்த பிராணாவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை ரொம்ப மேம்படும், நம்மளோட மனம் அமைதியாகும், நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை ரொம்ப நீண்ட நாளுக்கு நம்ம வாழலாம். இதுதான் கோல் ஆஃப் டூயிங் த பிராணாயாம ப்ராக்டிஸ். ஓகே, இந்த பிராணாயாம ப்ராக்டிஸில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பிராணாயாமனா என்னன்னு பார்த்தாச்சு, ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோன்னு பார்த்தாச்சு, என்ன பண்ணோம். இப்போ கபாலபாதி நம்ம தினமும் பண்ணியிருப்போம், கபாலபாதி பிராணாயாமா. ஸோ அதோட மீனிங் என்ன, எதுக்காக பண்ணுறோம்? கபால அப்படின்னா மண்டை ஓடு, ஃப்ரண்டல் லோப். ஓகே, ஃப்ரண்டல் லோப். பாத்தி அப்படின்னா ஷைனிங். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்டல் லோபை பியூட்டி பார்லர் குத்து பவுடர்லாம் அடிச்சு எல்லாம் சென்ட்லாம் அடிச்சு பலன்னு ஆக்க போகிறோம். அதான் மீனிங்கா? என்ன மீனிங்க? தாட்ஸ்லாம் வெளியே போயிடும். ஓகே, இப்போ நம்மளோட பிரெயினில் ஃப்ரண்டல் பகுதி தான் இன்டெலிஜென்ட் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். நம்மளோட திறமையாக சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் அந்த ஃப்ரண்டல் லோபு தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த கபாலபாதி பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த ஃப்ரண்டல் லோபில் முன் மூளையில் இருக்க செல்கள் வந்து புத்துணர்ச்சி ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நல்லா கிளியர் ஆகும், மூச்சு குழாய் வந்து நல்லா கிளியர் ஆகும், லெத்தார்ஜி போகும். லெத்தார்ஜின்றது சோம்பல் தன்மை போகும். ஓகே, அதுதான் முக்கியமான ஒரு இது. அந்த மாதிரி வயிறு அதிகமாக இருந்தது, தொப்பை இருந்தாலும் கபாலபாதி பண்ணால் தொப்பை வந்து கம்மியாகும், வயிறு வந்து கம்மியாகும் கபாலபாதி பண்ணுறதுனால. அந்த மாதிரி உடலில் உள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கபாலபாதியில் என்ன பண்ணுறோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறோம்,
நம்ம எக்ஸலேஷன் பண்ணுறோம். மோர் எக்ஸலேஷன், we are doing more exhalation so that உள்ளே இருக்க ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரத்தத்தோட குவான்டிட்டி வந்து நல்லா சிறப்பாக அதிகரிக்கும். குவாலிட்டி ஆஃப் குவான்டிட்டியோட அந்த குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கபாலபாதி. இது யார் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுவும் முக்கியம். யார் பண்ணக்கூடாது? அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாது. வயிற்று எரிச்சல் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஹெர்னியா ப்ராப்ளம், ஹெர்னியா ரீசன்ட் அப்டாமினல் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி, ரீசன்ட் ஹார்ட் சர்ஜரி, கழுத்து வலி, அக்யூட் பேக் பெயின், அக்யூட் நெக் பெயின் இருக்கவங்க பண்ணக்கூடாது. வெர்டிகோ ப்ராப்ளம், எபிலெப்சி ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாது. காது வலி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. இதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இதுதான் கான்ட்ரா இண்டிகேஷன். இது இருக்கிறவங்க பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமாகும். மற்றபடி பண்ணலாம். இது எப்படி பண்ணுறதுன்ற நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கபாலபாதியில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கையை சின்முத்ரால வச்சுப்போம் இல்லையா? இப்போ நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பண்ணுறது மட்டும் கவனிங்க, அப்புறம் நம்ம எல்லோரும் பண்ணலாம். கபாலபாதியில் இப்போ பாருங்கள், கையை எப்படி வச்சுட்டு இப்போ நம்ம கபாலபாதியில் என்ன பண்ணோன்னா ஒன்லி we are going to focus exhalation. மூச்சை வெளியிடுறது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அப்படி மூச்சை வெளியிடும் போது என்ன நடக்கணும்? வயிறு உள்ளே போகணும். மூச்சு வெளியே போகும்போது என்ன போகணும்? வயிறு உள்ளே போகணும். இங்கே பாருங்கள், ஓகே போதா. இப்போ மூச்சை நான் வெளியிடுறேன்ல, மூச்சை வெளியே விட்டுட்டு நான் ரிலாக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். மூச்சை வெளியிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிடணும். மூச்சு உள்ளே போகிறத பற்றி நான் யோசிக்கவே கூடாது. புரியுதா? அந்த கான்செப்ட் புரியுதா? மூச்சை வெளியிடுறேன், ரிலாக்ஸ். ஓகே, புரியுதா? அந்த கான்செப்ட் புரியுதா? மூச்சை வெளியிடுறேன், வயிறு உள்ளே போகுது. இப்போ ட்ரை பண்ணலாமா? நான் 1 2 3 4 அந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்டு சொல்கிறேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மூச்சை வெளியிடுறீங்க, வயிறு உள்ளே போதான்னு பாருங்கள். ஓகேவா? தெரிஞ்சவங்களும் பண்ணுங்க, தெரியாதவங்களும் பண்ணுங்க. ஸ்டார்ட். ரெடியா? இப்போ வந்து கை வந்து சில பேர் சார் எனக்கு வயிறு போகிறது தெரியலன்னா கையை இப்படி வச்சுங்க, மேலே வயிற்று மேலே இப்படி கை வச்சுங்க. ஸோ தட் வயிறு உள்ளே போகும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரெடியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? வயிறு உள்ளே போகிறத ஃபீல் பண்ண முடிஞ்சுதா? இதில் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? ஏன்னா நாளையிலேருந்து இந்த பயிற்சியை தான் நம்ம செய்ய போகிறோம். அடுத்த 9 நாளைக்கு இந்த பயிற்சி செய்ய போகிறோம். எந்த டவுட்டு, சின்ன டவுட்டு, பெரிய டவுட்டு, இது கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க, கேளுங்க. எதாவது டவுட் இருக்குதா? இல்லை கரெக்டாக பண்ண முடியுதா? ஸோ அகைன் நான் சொல்கிறேன், கபாலபாதியில் என்ன பண்ண போகிறோம்? we are going to focus only exhalation. இங்கே பாருங்கள், இப்போ சில பேர் என்ன பண்ணுவோன்னா தெரியாமல், நான் இது அப்சர்வேஷன் பண்ணது என்ன பண்ணுவேன்னா, வயிறு தானே உள்ளே போக சொன்னீங்க அப்படின்னு நடக்கும். என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக தெரியாமல் மூச்சை இழுத்து வெளியே விட்டுன்னு இருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ கபாலபாதி பண்ணும்போது மூச்சு உள்ளே போவாதா? ஒன்லி எக்ஸலேஷன் மட்டும்தான் நடக்குமா? மூச்சு உள்ளே போவோம், அதுவே உள்ளே போய்க்கும் தானா. நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? மூச்சு உள்ளே போகிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஒன்லி we are forcefully exhalation. புரிஞ்சுதா? இல்லை யாராவது டவுட் இருக்கா? அடுத்தது போயிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஹேல் பண்ணிட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் எ பிகினர் நமக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நோ நீட் டு இன்ஹேல். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, எடுத்த உடனே சில பேர் எக்ஸலேஷன் வராது. அதனால அந்த எக்ஸலேஷனுக்கு உதவி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ஹேல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களால் ஆரம்பத்திலே எடுக்க முடியுது, மூச்சை வெளியே விட முடியுதுன்னா
நோ நீட் டு இன்ஹேல். ஃபஸ்ட்டு இன்ஹேல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் தோ நான் சொன்னால் கூட இன்ஹேல் டீப்லி ஸ்டார்ட் கபாலபாதி அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, இயல்பாகவே வருதுன்னா நீங்கள் இன்ஹேல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஓகே. ஸோ கபாலபாதி எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு, என்ன பெனிஃபிட்னு பார்த்தாச்சு, யார் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், யார் பண்ணக்கூடாதுன்றதும் பார்த்தாச்சு. கிளியரா கபாலபாதி? ஓகே. இப்போ அடுத்தது பஸ்ரிகா பிராணாயாமா. ஓகே, பஸ்ரிகா இது பெல்லோ பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கபாலபாத்தியில் என்ன பண்ணோம், ஒன்லி எக்ஸலேஷன் மட்டும்தான் பண்ணோம். ஓகே. பஸ்ரிகாவில் என்ன பண்ண போகிறோம், ஆக்டிவ் இன்ஹலேஷன், ஆக்டிவ் எக்ஸலேஷன் ரெண்டுமே ஆக்டிவாக பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை கையை இப்படி தூக்காமையே பண்ணலாம், கையை தூக்கி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன், இது நான் இப்போ ரீசெண்டாக வந்த ட்ரெண்டு தான் கையை தூக்கி பண்ணுறது. ஏன்னா சில பேருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ண முடியாது. அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹலேஷன் இப்படி பண்ணுறதுக்கு அந்த உதவியை நம்ம கையை எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மூச்சு விடும் போது இப்போ நான் மூச்சை இழுக்கிறேன், நான் எந்த அளவுக்கு மூச்சை எடுக்கிறேனோ அதே குவான்டிட்டி மூச்சை விடணும். அது ரொம்ப முக்கியம். பஸ்ரிகாவில் நான் எந்த அளவுக்கு மூச்சை எடுக்கிறேனோ அதே, இப்போ மூச்சை அதிகமாக இழுக்கிறேன், மூச்சை கம்மியாக விடக்கூடாது, இல்லை மூச்சை கம்மியாக விடுறேன், அதை மாற்றி பண்ணக்கூடாது. ஒரே ரேஷியோவில் இருக்கணும், மூச்சை இழுக்கிறதும் மூச்சை விடுறதும். அந்த மாதிரி இனிஷியலாக பண்ணும் போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இப்படி பண்ணால் கூட ஓகே. இந்த அளவுக்கு பண்ணால் கூட ஓகே. ஃபாஸ்ட்டாக பண்ண, இப்போ குரூப் கிளாஸில் என்ன நடக்கும்னா அவன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான், அப்படி பண்ணி முடிச்சோன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கழுத்து வலிக்கும், அப்புறம் பின்னாடி பேக் வலிக்கும், வயிறு வலிக்கும், எல்லாமே வலிக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டவே சொல்லுவோம், பஸ்ரிகா சொல்லி கொடுத்தாரு, அது எனக்கு சூட்டே ஆகலை. இதெல்லாம் நடக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராக்டிஸுமே முக்கியமாக பிராணாயாமா நம்ம கம்ஃபர்ட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும். மற்றவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன்னா ஒவ்வொரு உடல்நிலையும் வேறு மாதிரி. ஸோ பஸ்ரிகா நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கணும். ஒரே நிமிஷம், சாரி, ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி யாருன்னே தெரில. கபாலபாத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கபாலபாத்தி, அந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன். இப்போ கபாலபாத்தி பண்ணிங்கன்னா, இப்போ புதுசாக வந்து யோகா கிளாஸ் ஜாயின் பண்ணுறாரு, சரிங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கவங்க ஒரு 6 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருப்பார். அவர் எடுத்தோடனே என்ன பண்ணுவார், அது அவருக்கு இயல்பாக வரும். புதுசாக பார்ப்பார், ஐயோ அப்படி பண்ணால் தான் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு அவரும் என்ன பண்ணுவார். அது தப்பு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பொறுமையாக ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கு பண்ணால் கூட போதும். அப்படியே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களை அறியாமையே அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஆரோக்கியமான முன்னேற்றம். நாமளே இன்ஜுரி பண்ணிக்காமல் ஆரோக்கியமாக வரணும். இது புரிஞ்சுதா, இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? ஸோ இப்போ கபாலபாத்தி பார்த்துட்டோம், பஸ்ரிகா பார்த்துட்டோம். பஸ்ரிகா எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் ஃபோர்ஸ்ஃபுல்லு, அது நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மூச்சை எடுக்கிற அளவும் ஒரே விகிதமாக இருக்கணும், மூச்சை விடுற அளவும் விகிதமாக இருக்கணும். இதனால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். பஸ்ரிகா பண்ணுறதுனால என்ன ஆகுனா, யாருக்கெல்லாம் அடிக்கடி சளி பிடிக்குது, சளி அதிகமாக இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு குழாயில் இஷ்யூ இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது, அவங்களாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. பஸ்ரிகா பண்ணால் ரொம்ப நல்லது. அது மாதிரி நம்மளோட நரம்பு மண்டலத்தை உறுதியாக்குவது பஸ்ரிகா. அந்த மாதிரி நம்மளோட உடலில் டாக்ஸின்ஸை வெளியே எடுத்து, சரி சம அளவில் டாக்ஸின்ஸை வெளியே எடுத்து சரி சமத்தில் ஆக்சிஜனை உள்ளே கொண்டு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ரிகா ரொம்ப உதவியாக இருக்கும். பிளட்டை நல்லா சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ரிகா பிராணாயாமா ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி ஆங்ஸைட்டி ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, ஓவர் திங்கிங்கு, இந்த மாதிரி இருக்கவங்களாம் பஸ்ரிகா பண்ணும்போது தே வில் ஃபீல் சம்வாட் குட். யார் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, அதே மாதிரி கபாலபாத்திக்கு என்னென்னலாம் கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்கோ இதுக்கும் அதே கான்ட்ரா இண்டிகேஷன் தான். ஓகே, வயிறு உப்பசமாக இருக்கிறது, ரொம்ப அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, ஹெர்னியா ப்ராப்ளம், வெர்டிகோ இஷ்யூ, ஹார்ட் சர்ஜரி, லோயர் பேக் பெயின், சர்விக்கல் ப்ராப்ளம், இவங்கெல்லாம் பஸ்ரிகா பண்ணக்கூடாது. ஓகே அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது செக்ஷனல் ப்ரீத்திங்.
செக்ஷனல் பிரீத்திங் நம்ம பண்ணுவோம் இல்லையா, டெய்லியும் பண்ணுவோம் இல்லையா, வயிறு பயிற்சி, செஸ்ட்டு பயிற்சி, ஷோல்டர் பயிற்சி, அது பண்ணலாம். இது ரொம்ப 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 ஒரு எல்லா பிராணாயம் முக்கியம்தான். இது வெரி சிம்பிள் பட் வெரி பவர்ஃபுல் பிராணாயாமா வயிறு பிரீத்திங். ஸோ வயிறு பிரீத்திங்கில் எப்படி நம்ம கையை வந்து சின்முத்திரால வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், மூச்சை இழுப்போம். மூச்சை நீங்கள் யாரும் பண்ண வேணாம், நான் பண்ணுறது மட்டும் கவனிங்க. மூச்சை இழுத்துட்டு வயிறு பெருசாகுது. ஓகே, வயிறு பெருசாகுது. இப்போ மூச்சை உள்ளே போனான்னு வயிறு உள்ளே போகுது. சரியா? ஸோ இந்த வயிறு சுவாச பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா நம்மளோட மசில்ஸை, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். எதுக்குன்னா டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறதுக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ மேம். மேம் நான் லிங்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மேம், அதை கிளிக் பண்ணி வாங்க. நம்ம டெண்டர் யோகா குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் மேம், அதில் வாங்க. வாங்க. ஓகே சரிங்களா? இப்போ நம்ம மசில்ஸ் என்ன பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைமில் என்ன பண்ணுறோம், ஷாலோ பிரெத் தான் பண்ணுறோம். ஷாலோ பிரெத், அதாவது மூச்சு இப்படி வரும், மூச்சு வரும், ஃபுல்லாக மூச்சு குழாயில் போயிட்டு லங்ஸில் கலக்கிறதே கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நம்ம நுரையீரலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லோப்ஸ். ஓகே, ஆக்சுவலாக 5 சொல்லுவாங்க, ஆனால் 5 சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலாக 6. ஓகே, ரைட் சைடில் 3, லெஃப்ட் சைடில் 2 லோப்ஸ் இருக்கும், பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம லோயர் அப்டாமினல் பிரீத்திங் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த நுரையீரலில் இருக்கிற லோயர் லோபை ஃபில் பண்ணும், காற்று வந்து உள்ளே போகும். இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில், ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நுரையீரல் வந்து ஒரு 2.5 லிட்டர் ஏர் குடிக்கணும், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். 1 லிட்டர் சும்மாவே வச்சுன்னு இருக்கிறோம். அந்த சும்மாவே வச்சுன்னு இருந்தாலும் நம்ம என்ன ஆகிறோம், அடிக்கடி டயர்ட் ஆகிறோம். படிக்கட்டு ஏறினா உடனே மூச்சு வாங்குறது, ஒரு வெளியே போனால் உடனே டயர்ட் ஆகுது, சோம்பல் ஆகுது. ஏன்னா நம்ம பாடிக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் லெவல் வந்து கிடைக்கிறதே கிடையாது. நம்மளுடைய செல்ஸ்கள்லாம் ரொம்ப ஏங்கி போய் பஞ்சத்தில் கிடக்குது, எனக்கு எப்படியாவது காற்றை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்ம பாடி நமக்கு ரொம்ப தேங்க் பண்ணும். ஐயா சாமி ரொம்ப நன்றிடா, இவ்வளோ நேரம் ஏன்டா இந்த மாதிரி சுவாசிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம பாடி நம்மளை கேட்கும். ஸோ இந்த மாதிரி அப்டாமினல் பிரீத்திங், கையை சின்முத்திரையில் வச்சுட்டு இந்த மாதிரி மூச்சை இழுத்து அப்படி பண்ணும்போது, இப்படி பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வயிற்றில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அப்டாமினல் மட்டும் பண்ணோம். சில பேர் அப்டாமினல் பிரீத் பண்ணனா ஃபுல்லாக சேர்த்து செஸ்ட்டையும் தூக்குவாங்க, ஷோல்டரையும் தூக்குவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்டாமினல் பிரீத்திங்னா ஒன்லி அப்டாமினல் பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங்னா ஒன்லி செஸ்ட் பிரீத்திங். முடிஞ்ச அளவுக்கு வயிறு அசைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வயிறு அசையும், முடிஞ்ச அளவுக்கு செஸ்ட் மட்டும் மேலே வரணும், செஸ்ட் மட்டும் கீழே வரணும். அந்த மாதிரி அதனால தான் நம்ம கீழேருந்து மேலே போகிறோம், கீழேருந்து என்ன பண்ணுறோம், மேலே போகிறோம். கீழே லோயர் லோபை ஃபில் பண்ணிட்டு மிடில் லோ போகிறோம், மிடில் லோ ஃபில் பண்ணிட்டு அப்பர் லோ போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முக்கியமாக என்ன நடக்குன்னா, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நல்லா கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளோட மசில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், எப்படி ப்ரீத் பண்ணுறது, நம்ம லங்ஸை வந்து ஃபில் பண்ணுறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப மேம்படும். ஓகே, ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிராணாயாமா. அப்டாமினல் பிரீத்திங், செஸ்ட் பிரீத்திங், ஷோல்டர் பிரீத்திங் முழுமையாக. இதில் என்ன கான்ட்ரா இண்டிகேஷன், யார் பண்ணக்கூடாது அப்படின்னா, கான்ட்ரா இண்டிகேஷனே கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க தான் எல்லாருமே பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஹீரோ நாடி சுத்தி பிராணாயாமம். ஓகே, இதை வந்து நாடி சுத்தி பிராணாயாமில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அனுலோமா விலோமான்றதும் நாடி சுத்தி பிராணாயாமம் ஒன்றா? நிறைய பேர் அனுலோமா விலோமாவும் நாடி சுத்தி பிராணாயாமம் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது தப்பு. அனுலோமா விலோமான்றது வேற, நாடி சுத்தி பிராணாயாமன்றது வேற. ஆக்சுவலி அனுலோமா அப்படின்னா என்னன்னா இன்ஹலேஷன், விலோமா அப்படின்னா எக்ஸலேஷன். ஓகே, இந்த நாடி சுத்தி பிராணாயாமில் 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன காம்பனன்ட்ஸ் சார்? மேம், நோ எக்ஸசைஸ், ஒன்லி பிராணாயாமம். ஓகே, ஸோ 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன காம்பனன்ட்ஸ்னா, ரச்சகா, பூரகா, ஓகே, அந்தர் கும்பகா, பாஹீர் கும்பகா. இது எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்டு. ஸோ ரச்சகா அப்படின்னா எக்ஸலேஷன், பூரகா அப்படின்னா இன்னலேஷன், அந்தர் கும்பகா அப்படின்னா உள்ளே ஹோல்ட் பண்ணுறது, பஹீர் கும்பனா வெளியே ஹோல்ட் பண்ணுறது. இந்த 4 காம்பினேஷன் எது? இன்னலேஷன்,
எக்ஸலேஷன், ஹோல்டிங் இன்சைட், ஹோல்டிங் அவுட் சைட். இதுதான் 4 காம்பினேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மூச்சை இப்படி உள்ளே இழுக்கிறேன் லெஃப்டில், அனுலோமா, மூச்சை வெளியிடுறேன் விலோமா. இது நாடி சுத்தி கிடையாது. ஓகே, மூச்சை உள்ளே இழுக்கிறேன், மூச்சை வெளியிடுறேன். இது நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கிளியராக. இப்போதைக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்க. மூச்சை உள்ளே இழுக்கிறேன், வெளியிடுறேன். இது அனுலோமா விலோமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ரைட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், லெஃப்ட்லேயே மூச்சை எடுக்கிறேன், லெஃப்ட்லேயே மூச்சு விடுறேன். மேம் நீங்கள் பண்ணாதீங்க, விஜய் மேம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன் அவ்வளோதான். மூச்சை லெஃப்டில் எடுக்கிறேன், மூச்சை எடுக்கிறேன். இதுக்கு பேர் என்ன பேர்? யாருன்னா ஒருத்தர் கரெக்டாக சொல்லுங்கள். சந்திர அனுலோமா விலோமா. என்ன பேர்? சந்திர அனுலோமா விலோமா. ஏன் சந்திர அப்படின்னா, ரைட் சைடு வந்து ஹாட் சூரியன், லெஃப்ட் சைடு வந்து கூலிங் சந்திரன். ஸோ அதனால் என்னது, இப்போ மூச்சை லெஃப்ட் சைடு எடுக்கிறேன், அனுலோமா விலோமா. இது யார் பண்ணலாம் அப்படின்னா, யாராக இருக்கலாம், உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கொதிக்குதோ அவங்க பண்ணலாம். ஓகே, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க பண்ணலாம். ஓகே, சந்திர அனுலோமா விலோமா. இப்போ இதையே இப்படி ரிவர்ஸில் ரைட்லேயே மூச்சை இழுத்து ரைட்லேயே வரணும். இதுக்கு பேர் என்ன? சூரிய அனுலோமா விலோமா. இப்போ எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா சூரிய அனுலோமா விலோமா பண்ணலாம். அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. உடனே போய் நாலுலேருந்து சூரிய அனுலோமா ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. சூரிய அனுலோமா விலோமா இப்போ பார்த்தாச்சா? ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. ஓகே, அனுலோமா விலோமா. அனுலோமான்றது இன்னலேஷன், விலோமான்றது எக்ஸலேஷன். இப்போ ஒரு சைடு நான் பண்ணேன், லெஃப்ட் சைடு மட்டும் பண்ணேன்னா அது சந்திர அனுலோமா விலோமா. ரைட் சைடு மட்டுமே பண்ண அப்படின்னா சூரிய அனுலோமா விலோமா. அடுத்த ஸ்டெப் என்னன்னா சூரிய பேடா அனுலோமா விலோமா அப்படின்னு. சூரிய பேடா அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டு, சூரியன்னா ரைட்டு வந்துடும், ரைட்டு தான் ஹீட்டு. ஓகேங்களா? ரைட்டில் மூச்சை எடுக்கிறேன், இழுத்து ரைட்டை க்ளோஸ் பண்ணுறேன், லெஃப்டில் விடுறேன். ஓகேவா? லெஃப்டில் விட்டுட்டுனா திருப்பியும் லெஃப்டில் எடுக்கக்கூடாது. லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் ரைட்டில் எடுக்கிறேன், ரைட்டை க்ளோஸ் பண்ணுறேன், லெஃப்டில் வர்றேன். ஸோ மூச்சை எடுக்கிறது ரைட்டு, விடுறது லெஃப்ட்டு, திருப்பியும் க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்டு லெஃப்ட்டு. இது என்னது? சூரிய பேடா. சந்திர பேடானா குவைட் ஆப்போசிட். லெஃப்டில் எடுப்பேன், மூடுறேன், ரைட்டில் விடுறேன், திருப்பி ரைட்டை மூட்டு லெஃப்டில் தான் எடுப்பேன். புரிஞ்சுதா? அப்போ நாடி சுத்தி எங்கே சாசம் வருது? நாடி சுத்தின்றது எங்கே தான் வருதுன்னா, லெஃப்டில் எடுக்கிறேன், ரைட்டில் விடுறேன், திருப்பியும் ரைட்லேயே எடுக்கிறேன். ஓகே, திருப்பியும் லெஃப்டில். புரிஞ்சுதா? டிஃப்ரென்ஷியேஷன் புரிஞ்சுதா? அனுலோமா விலோமனா என்ன, சந்திர அனுலோமா விலோனா என்ன, சூரிய அனுலோமா விலோனா, சூரிய பேடா, சந்திர பேடா, நாடி, இவ்வளோ வேரியேஷன் இருக்குது பிராணாயாமால. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிகினர் ஒருத்தர் வர்றார், இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணலாம்? நாடி சுத்தி பண்ணலாம். என்ன பண்ணலான்னா 4 count inhalation. 4 counts in the sense seconds. 1 2 3 4. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது சொல்கிறேன். இப்போ கைகள் இப்படி இருக்கு, இதில் ரிங் ஃபிங்கரை மடிச்சுக்கணும். ஓகே, மிடில் ஃபிங்கரை மடிச்சுக்கணும். இந்த மோதிர விரலும் இப்போ சுண்டு விரலும் இப்படி இருக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கணும். இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 கையும் இப்படி நெட்டில் இப்படி ரெஸ்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ரெஸ்ட் பண்ணிவிட்டு ரைட்டில், இப்போ நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது, நம்ம வந்து இப்படி மடிச்சுக்கிறோம் ஃபுல்லாகவே. சரிங்களா? சரி, நம்ம பண்ணுறது மட்டும் பார்ப்போம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்படி மடிச்சுட்டு, ஓகே, மோதிர விரலும் சுண்டு விரலும் ஒன்றா இருக்கணும், இந்த விரல் இப்படி இருக்கணும். இப்போது ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ரைட்டு நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் மூச்சை எடுக்கிறோம். ஏன் லெஃப்டில் எடுக்கணும்? we have to start always with a cooling. குளிர்ச்சியாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோன்னே ஹீட்டை தூக்கி சொருகிடக்கூடாது. ஓகே, அதனால் குளிர்ச்சியாக பண்ணணும், எடுக்கிறோம். சரிங்களா? குளிர்ச்சியாக எடுக்கிறோம். இப்போ என்னென்ன முறைகள் பிராணாயாமால எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? எந்த ஒரு பிராணாயாமா பண்ணாலும் போஸ்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய வெறி, எத்தனை வெறி வேணாலும் போட்டுக்கலாம், போஸ்டர் இருக்கணும். ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே சில பேருக்கு சர்விக்கல் ப்ராப்ளம் தான், கழுத்து இப்படி போயிடும். பிராணாயாமம் பண்ண கழுத்து இப்படி போயிடும். சில பேர் வந்து அப்படியே இப்படி கீழே வந்துடுவாங்க. ஓகே, இப்படி கீழே வந்துடுவாங்க.
இந்த மாதிரி இருந்தால் பிராணாயாமால கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. ஏன்னா பிராணாயாமால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல் வந்து நம்மளோட ஸ்பைன் நேராக இருக்கணும், முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். ஏன்னா முதுகுத்தண்டில் தான் பிராணாயாமா வந்து என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். ஓகே, ட்ராவல் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு முதுகு நேராக இருக்கணும், கழுத்து நேராக இருக்கணும், சின்னுக்கும் கழுத்துக்கும் கேப் இருக்கணும், இப்படி வந்துடக்கூடாது. ஓகே, இப்படி நேராக இருக்கணும். இது புரிஞ்சுதா? இது அப்புறம் நாடி சுத்தி பிராணாயாமால பண்ணும் போது என்ன ஆகும், என்னென்ன தப்புகள் நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக ஒருத்தர் கிளாஸ் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ண சொல்லிட்டாரு. சார் என்ன பண்ணுவார், இப்படி அழுத்தி இப்படி என்ன பண்ணுவார், ஏற்றுவார், நல்லா ஏற்றுவார், ஃபுல்லாக ஏற்றுவார். ஏற்றி இதை லாக் பண்ணி விடுவார். சத்தம் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, பிராணாயாமம் பண்ண சொல்லிட்டாங்க, இன்றைக்கே ஒரே நாளில் எல்லாம் இருக்கிறவங்க பானாவை தூக்கி எனர்ஜி வந்து போயிட்டானோ அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதல் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே இன்க்ளூடிங் அஸ், நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு தான். புரிதல் என்னென்னா, ஃபுல்லாக சத்தமாக இழுத்தா பிராணா ஃபுல்லாக வரும், நல்லா ஏற்றிட்டு யோகா கிளாஸ் விட்டு போகும்போது 4 பேர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இதில் பண்ண வேண்டியது என்னென்னா, உடல் நேராக இருக்கணும், கையை இப்படி வச்சுட்டிங்க பாருங்கள், லைட்டாக இந்த துவாரத்தை இப்படி மூடனாவே போதும். இங்கே பாருங்கள், ஓகேவா, தெரியுதா? இப்படி வளைக்கக்கூடாது. இப்படி வளைச்சா என்ன ஆகுனா பிராணா உள்ளே போகவே போகாது, நமக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, போகாது, ஜஸ்ட்டு இப்படி. அந்த மாதிரி காற்று உள்ளே போகும்போது இங்கே பாருங்கள், உடம்பு நேராக இருக்கணும், தலை நேராக இருக்கணும், காற்று உள்ளே போகிறதே தெரியக்கூடாது, ஸ்மூத்தாக போகணும். இங்கே ஒரு மயில் இறகை இப்படி வச்சாங்கன்னா அந்த மயில் இறகை என்ன ஆகக்கூடாது, அசையக்கூடாது, ஆடக்கூடாது, ஸ்மூத்தாக அப்படி போயிட்டு ஸ்மூத்தாக வரணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? பாடி போஸ்டர்லாம் புரிஞ்சுதா? பாடி போஸ்டர், கையை எப்படி வைக்கணும், எப்படி மூக்கை அடைக்கணும், மூக்கு துவாரத்தை எப்படி அடைக்கணும், எப்படி இன்ஹேல் பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். ஓகே, அடுத்தது என்ன ரேஷியோவில் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன், என்ன ரேஷியோவில் பண்ணணும் சார், மூச்சை அடக்கணுமா, அடக்கக்கூடாதா, ரொம்ப நேரம் அடக்கினா நல்லா பிராணா உள்ளே வருமா சார், இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ பிகினராக ஒருத்தர் வராங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது 1:1 ரேஷியோ. என்ன, 1:1. அந்த 1:1 இப்போ நான் 4 கவுண்ட் 1 இன்ஹலேஷன் பண்ணுறேன், 1 2 3 4, எக்ஸலேஷன் 1 2 3 4, அவ்வளோதான். அப்புறம் அந்த 4 என்ன பண்ண, 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, 6 1 2 3 4 6. மூச்சை இழுக்கணும், மூச்சை இழுக்கணும். 10 வரைக்கும் போகலாம். 10 1 2 3 4. இப்போ ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், செகண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டேன்னா 10 1 2 3 4 5. இந்த மாதிரி 1:1 பண்ணால் வெரி சேஃபஸ்ட் மெத்தட், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா நம்மளோட லங்கு வந்து வெரி டெலிகேட்டட். எடுத்த உடனே கும்பகான்றது ரிட்டென்ஷன் ஆஃப் பிரெத் பண்ணக்கூடாது, சரிங்களா? எடுத்த உடனே பிரெத்தை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ட்ரைன் பண்ணும். இந்த 1:1 யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹூவர் ஹேவிங் த நர்வ் இஷ்யூ, அதாவது நரம்பு சம்பந்தமான இஷ்யூ, கார்டியோவெஸ்குலர் இஷ்யூ, இதய சம்பந்தமான பிரச்சனைகள், ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்காங்க, இந்த 1:1 பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 4லேருந்து ஆரம்பிக்கலாம். 4 4 5 5 6 6 7 7 8 8 9 10 10, அந்த மாதிரி 10 வரைக்கும் பண்ணலாம். ஓகே, இது ஒன்ஸ் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 1:2:2க்கு போகலாம். இப்போ நம்ம பண்ணுறது 1:2:2 தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி பண்ணலாம். எப்படின்னா 4 கவுண்ட் இன்ஹலேஷன், 1 2 3 4, ஹோல்ட் யுவர் பிரெத். 8 1 2, 1:2னா அப்போ 4 8 ஆகிடும். 1 2 3 4 5 6 7 8, எக்ஸலேஷன் 1 2 3 4 5 6 8. ஓகே, இதை வந்து ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லை ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக ஸ்கிரிப்சர் அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா 2:4:8. ஓகே, 2:4:8 அந்த ரேஷியோ தயவுசெய்து நாலுலேருந்து யாரும் பண்ணாதீங்க, சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா கரெக்டான விதத்தில் பண்ணால் பிராணாயாமால நிறைய பெனிஃபிட்டு, தப்பாக பண்ணால் நிறைய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும், மூளை சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஓகேவா, நிறைய மூளை சார்ந்த பிரச்சனை வரும். ஓகே, இந்த பிராணாயாமா பார்த்துட்டோம், நாடி சுத்தி பிராணாயாமா.
நாடி சுத்தி பிராணாயம்னா நாடி சுத்தி அந்த பிராணாயமாலே இருக்கு. நம்மளுடைய உடல்ல இருக்க நாடிகளை சுத்தப்படுத்துகிற பிராணாயமா. நிறைய பெனிஃபிட்ஸு. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணும். நம்ம நர்வஸ் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், 2 நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. எதுனா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எப்போதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கமோ, ஆங்ஸைட்டியாக இருக்கமோ, கோவமாக இருக்கமோ, அப்போ சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளோட பிளட்டை வந்து நல்லா பம்ப் பண்ணி மேலே கொடுத்துட்டு அந்த செயலை செய்வதற்கான நம்ம பாடியில் உதவி பண்ணும். ஓகேவா? சிம்பத்தட்டிக் சிஸ்டம். அப்போது சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்மளோட டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து போராயிடும். ஓகே, அதனால தான் யார் ஒருத்தர் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ, ஆங்ஸைட்டி ஆகுறாங்களோ, அவங்களுக்கு என்ன ஆகும்? அசிடிட்டி ப்ராப்ளம் வரும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், நிறைய செரிமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஆல்வேஸ் தர் சிம்பத்தட்டிக் சிஸ்டம் இஸ் ஆக்டிவ். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணும்? பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து அதை காம் டவுன் பண்ணும். இந்த மாதிரி நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட சிம்பத்தட்டிக் சிஸ்டமோ பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டமோ பேலன்ஸ் ஆகும். நம்மளோட உடம்புல பேலன்ஸ் ஆகும். அந்த மாதிரி நாடிஸில் எந்த விதமான பிளாக்கேஜ் இருந்தாலும் அது வந்து ரிமூவ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் இன்ஹலேஷன் பண்ணும்போது ரைட் சைடு மூளை ஆக்டிவேட் ஆகும், ரைட் சைடில் பண்ணும்போது லெஃப்ட் சைடு மூளை ஆக்டிவேட் ஆகும். நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிராணாயமா செய்ய 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 நமக்கு இதுவாகும். ஓகே, அடுத்தது கூலிங் பிராணாயமா. கூலிங் பிராணாயமா தெரியும் இல்லையா? கூலிங் பிராணாயமா ஷீத்தலி, ஷீத்காரி, சதந்தா இருக்குது. ஷீத்தலின்றது இந்த மாதிரி நாக்கை ஃபஸ்ட்டு வெளியே விட்டணும், ரோல் பண்ணோம், நாக்கை ரோல் பண்ணோம். இப்படி ரோல் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு நாக்கு ரோல் பண்ண முடியாது. அது எப்படி அவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை ரோல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பண்ணுறது ஷீத்தலி. யாரும் பண்ண வேணாம், கவனிங்க. இப்போ ரோல் பண்ணிட்டேன், மூச்சை இழுக்கிறேன். ஒரு ரவுண்டு இது. ஓகே, அடுத்தது புரிஞ்சுதா? பார்த்தீங்களா? இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர். நாக்கு இப்படி இருக்கா? இந்த நாக்கு உள்ளே தான் மூச்சு உள்ளே போகுது. அப்போ என்ன ஆகும்னா காற்று வெளியே போகுது. இது என்ன ஆகுனா இந்த நாக்கில் அந்த எச்சில் இருக்குல்ல, அந்த எச்சிலோட அந்த காற்று கலந்து உள்ளே போய் கூலிங்காக போகும். உள்ளே வந்து கூலிங்காக போயிட்டு நம்மளோட சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணோம்? கூல் டவுன் பண்ணும். ஓகே, கூல் டவுன் பண்ணும். இந்த மாதிரி பண்ணும்போது இது யாருக்கு ரொம்ப நல்ல ஒரு பிரச்சனை? ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, எப்பயுமே டென்ஷனாக இருக்கிறவங்க பண்ணலாம். அந்த மாதிரி வந்து அடிக்கடி பசிக்குது. இப்போ என்ன மேம் டல் ஆகிட்டீங்க? அடிக்கடி பசிக்குது, ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது சார், எப்பயுமே எனக்கு கிரேவிங்காக இருக்குது சார், கிரேவிங்காக இருக்குது, எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணுது, திடீர்னு நைட்டு 10 மணிக்கு சாப்பிடணும்னு தோணுது, ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணி சிக்கன் சாப்பிடணும்னு தோணுது. அந்த மாதிரி தோணுச்சுன்னா உட்காந்து நாலுலேருந்து ஷீத்தலி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பசி வந்து வராது. சரிங்களா? ஹங்கர் வந்து பண்ணாது. நம்மளோட மைண்டை வந்து கூல் டவுன் பண்ணும். ஓகே, இது யார் பண்ணக்கூடாது? கான்ட்ரா இண்டிகேஷன். எல்லா ப்ராக்டிஸுமே நம்ம கான்ட்ரா இண்டிகேஷன் எதுக்கு பண்ணக்கூடாது, யார் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கான்ட்ரா இண்டிகேஷன் லோ பிபி இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஏற்கனவே ரொம்ப லோ பிபியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட பிபியை இன்னும் லோவாக்கும், மயக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி த்ரோட்டில் எனக்கு அடிக்கடி ப்ராப்ளம் வரும், உடனே சளி பிடிச்சிக்கும், ரொம்ப சென்சிட்டிவ்ன்றவங்க பண்ணக்கூடாது. ரீசெண்டாக ஃபீவர் வந்தவங்க பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மற்றபடி பண்ணலாம். இல்லை நாளைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மறுநாளே தொண்டை கர இருந்துச்சுன்னா பண்ணாதீங்க, எதுவுமே ஆகலைன்னா பண்ணலாம். சரிங்களா? இப்போ நாளைக்கு எனக்கு ஆகும். ஓகே ஃபைன். இது ஷீத்தலி. இப்போ சார் என்னால் நாக்கு மடக்க முடியல சார், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னா இப்படி நாக்கு இப்படி வச்சுக்கலாம். தெரியுதா? ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு நாக்க மடக்கலாம். மடக்கிட்டு என்ன பண்ணோம்? இப்போ அகைன் வாயை மூடிட்டு மூக்கில் வரணும், அவ்வளோதான், சேம். சரியா? அப்புறம் சதந்தா. சில பேர் நாக்கு இப்படி பண்ணவும் முடியாது, இப்படியும் பண்ண முடியாதுன்னா பல்லு எடுக்கலை. இங்கே பாருங்க,
நாக்கை வந்து உள்நாக்கை வந்து பல்லு இதான்னு வச்சுங்களேன், இப்படி வச்சுக்கணும். இதுதான் பல்லு. இப்போ நம்ம பல்லு மூடிக்கிறோம், நாக்கு எங்கேருந்து வந்து வச்சுக்கணும், அந்த நாக்கோட நுனி இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும். அது ஏன் வைக்கிறேன்னு தெரியுதா? சைடில் கேப் கிடைக்கும். வாயில் சைடில் நாக்கு கீழே வச்சுட்டா கேப் கிடைக்காது. அந்த நாக்கு எடுத்து வந்து பல்லில் இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இது மூணுத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மூணுத்துக்கும் ஒரே கான்ட்ரா இண்டிகேஷன் தான், ஒரே பெனிஃபிட் தான். ஒன்றை விட ஒன்று பெருசோ கம்மியோ கிடையாது. ஓகேவா? ஃபைனா? கூலிங் பிராணாயமா பார்த்தாச்சா? ஓகே, கடைசியாக என்ன இருக்குது? ஹீட்டு பஸ்ரிகா பார்த்தாச்சு, கபாலபாதி பார்த்தாச்சு, கூலிங் பிராணாயமா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நாடானா சந்தானா மெடிடேஷன். ஸோ நாடானா சந்தானா மெடிடேஷன் நம்ம அகாரா உகாரா மகாரா சொல்கிறோம். இப்போ ஃபைனலாக இந்த அகாரா உகாரா மகாரா ஏன் சொல்கிறோம், எதுக்காக சொல்கிறோம்? அகாரா மகாரா உகாரா எதனால் வந்தது? ஓம் என்ற சொல்லிலிருந்து தனியாக பிரித்து தான் பிரித்தது. அப்போ அகாரான்னு சொல்லும் போது எதுக்கு இடுப்புலேருந்து கால் கீழே வரைக்கும் கவனிங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, என்றது லோயர் ஃப்ரீக்வன்சிலே லோயர் ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம பாடியில் நம்ம இடுப்புலேருந்து கால்கள் கீழே வரைக்கும், அது பெரிய சயின்ஸு. பேசலான்னா 1 hour கூட பேசலாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம பாடியில் நம்ம இடுப்புலேருந்து கால் வரைக்கும் லோயர் ஃப்ரீக்வன்சி. நம்ம பாடிக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, நம்ம உடம்புக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. இப்போ இந்த அகாரா சொல்லும் போது அந்த ஃப்ரீக்வன்சியும் லோயர் ஃப்ரீக்வன்சியும் கனெக்ட் ஆகும்போது நம்ம பாடியில் ஒரு ரிலாக்ஸேஷன் வரும், நரம்புகள் புத்துணர்ச்சி ஆகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி உகாரா மகாரா, இந்த அகாரா உகாரா மகாரா தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளோட மைண்ட் வந்து பியூரிஃபை ஆகும், பாடியில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். ஈவன் இந்த அகாரா உகாரா மகாரா கேன்சர் பேஷண்ட்டுக்கு அகைன் அண்ட் அகைன் திரும்ப கொடுத்து அதில் இருக்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே இருக்க செல்ஸை வந்து புத்துணர்ச்சி பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிசர்ச்சில் ப்ரூவன் பண்ணியிருக்கிறாங்க. த செல்ஸ் கெட்டிங் ரீஜுனேட்டட். ஓகே, தட் மச் பவர் அகாரா. நம்ம வீட்டில் கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை, உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா we need to do the akara ukara makara. akara 9 rounds, ukara 9 rounds, makara 9 rounds, omkara 9 rounds. அந்த மாதிரி 9 rounds ஒரு நாளைக்கு 4 sitting உட்காந்து பண்ணனா கண்டிப்பாக அது சரியாகும். ஓகே, சில பேருக்கு கையில் கட்டி காலில் கட்டி வர்றது, வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்ன பிரச்சனைனே தெரில, டாக்டர் போனால் போய் பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் வயிறு வலிச்சுன்னே இருக்குது. இந்த மாதிரிலாம் சில இனம் புரியாத வியாதிகள் சில பேருக்கு நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அகாரா உகாரா மக்காரா சொல்லும்போது என்ன நடக்குன்னா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அகைன் அண்ட் அகைன் ஓம்காரோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே போச்சுன்னா உள்ள உடம்பு பாடி இது எல்லாமே வந்து சும்மா சொல்கிறதுக்கு இல்லை, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது. ஈவன் யூ கேன் சர்ச் இந்த நெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், பிராமரி ரொம்ப ஒரு முக்கியமான பிராணாயமா பிராமரி பிராணாயமா, நல்ல ஒரு பிராணாயமா பிராமரி பிராணாயமா. இந்த பிராமரி பிராணாயமா நிறைய விதங்கள் இருக்குது. அது சிம்பிளஸ்ட் மெத்தட் நம்ம பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி கையை பெருவிரலை இந்த மாதிரி இயர் லோபு, இங்கே பாருங்கள், இயர் காதில் இந்த லோப் இருக்கா, இதை இப்படி அடைச்சிக்கணும். சரிங்களா? இப்படி வச்சு இப்படி அடைச்சிக்கலாம். கையை இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியே ரெஸ்ட் பண்ணிக்கலாம். காதை இப்படி ஃபுல்லாக அடைச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்படி அடைச்சிட்டு இன்ஹேல், பண்ணலாம். நாக்கை வந்து மேலே மடித்து இப்படி வச்சுக்கணும். அந்த நாக்கை எடுக்கவே கூடாது. ஓகே, இப்போ ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு உடனே நாக்கை எடுத்துக்கூடாது, ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நாக்கை எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா, நம்மளுடைய தலையில் பிரெயினில் இருக்க அந்த பிரெயின் செல்ஸ்லாம் புத்துணர்ச்சியாக இருக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நம்ம மூளையோட செயல்திறன் வந்து ரொம்ப அதிகமாகும், நம்மளுடைய யோசிக்கும் திறன் அதிகமாகும், நம்மளோட மைண்டில் கிளாரிட்டி அதிகமாகும், அன்னெசரி தாட்ஸ் வந்து போகும். இந்த மாதிரி அன்னெசரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எராடிகேட் ஆகும்.
இது யார் வேணாலும் பண்ணலாம். யார் பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப இன்ட்ரோவெர்ட்டர், அதாவது இன்ட்ரோவெர்ட்டர் மீன்ஸ் ரொம்ப வந்து பேசுறதுக்கே தயங்குவாங்க, கூச்ச சுபாவம் உள்ளவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இது பண்ணாங்கன்னா திருப்பி அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கும். யார் பண்ணனா எக்ஸ்ட்ரோவெர்ட்டர் பண்ணலாம், எப்பயுமே பேசினே இருக்கிறேன் சார், வாயை முடியவே முடியல என்னால் அப்படின்றவங்க பண்ணலாம், பண்ணும்போது கிடைக்கும். அதுக்கப்புறம் உஜ்ஜயி பிராணாயமா. உஜ்ஜயி பிராணாயமா, உஜ்ஜைன்றது விக்டோரியா பிராணாயமா, உஜ்ஜய் விக்டோரியா. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ கையை வச்சுட்டு நார்மலாக இப்படி பண்ணாலும் பண்ணலாம். மூச்சை இழுக்கிறோம் மூக்கின் வழியாக, மூச்சை விடும் போது இந்த குளோட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. குளோட்டிஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா, அதாவது இப்போ நம்ம சாப்பிட்றோம், மூச்சு விடுறோம், அந்த சாப்பிட்றதும் மூச்சு விடுறதும் ஒரே மூச்சு குழாயில் போயிட்டு ஒரு லெவல் வரைக்கும் ஒரே மூச்சு குழாயில் போயிடும், அங்கேருந்து தனியாக இப்படி பிரியும். சரிங்களா? அது நடுவில் ஒன்று இப்படி ஆடின்னு இருக்கும். அதுதான் என்ன பண்ணோம், சாப்பாடு போகும்போது அப்படி திறந்து சாப்பாடை உள்ளே விடும், மூச்சு வரும்போது மூடிக்கும். அது கரெக்டாக வேலை செய்யலாம், என்ன ஆகும், மூச்சு குழாயில் போய் சாப்பாடு உள்ளே போயிடும், புறக்க வெளியே வரும். அதனால தான் சாப்பிடும் போது பேசாத, பேசும்போது சாப்பிடாதன்னுவாங்க. சரிங்களா? அந்த குளோட்டிஸ் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த உஜ்ஜயி பிராணாயம் பண்ணும்போது. அதனால் கொரட்டை யாருக்கெல்லாம் அதிகமாக வருது, கொரட்டை பிரச்சனை இருக்கவங்க இந்த உஜ்ஜயி பிராணாயம் பண்ணாங்கன்னா அந்த கொரட்டை பிரச்சனை சரியாகும். அந்த மாதிரி நம்ம இந்த உஜ்ஜயி பிராணாயம் பண்ணும்போது நிறைய மைண்டுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல் நல்ல கிடைக்கும். வி மே ஃபீல் வெரி அச்சீவ்டு. சரிங்களா? இதை எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ நான் மூச்சை இழுக்கிறேன், மூச்சை விடும்போது இந்த கழுத்து பகுதியை சுருக்கிறேன், இஸ் சவுண்டு வரணும். இஸ் சவுண்டு எங்கே வரணும், இங்கே வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். மூச்சை இழுங்க நார்மலாக, மூச்சை விடும்போது தொண்டையில் இஸ் சவுண்ட் கொடுங்க. தொண்டையில் வாயில் இல்லை, வாயிலே குத்துவேன், தொண்டையில் வாயில் விடக்கூடாது, தொண்டையில். இங்கே பாருங்க, வாயெல்லாம் மூடிக்குங்க. சரிங்களா? மூடிட்டு மூக்கில் மூச்சு இழுங்க. இப்போ விடும்போது இங்கே பாருங்க, ட்ரை பண்ணுங்க. சரி, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். இப்போ இங்கே சின்ன இருக்கு இல்லையா, சின்ன எடுத்து இப்படி லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு இப்போ மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க, 2 மூச்சு விடுங்க. ட்ரை பண்ணுங்க, 2-3 மூச்சு. சின்ன செஸ்ட்லேயே இருக்கட்டும். வருதா, ஃபீல் பண்ண முடியுதா இப்போ உங்களால்? அந்த மூச்சு காற்று உராய்வதை ஃபீல் பண்ண முடியுதா? அவ்வளோதான். இதுதான் நமக்கு கரெக்டு. நாலேருந்து இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணும். இப்படி நேராக நின்னெல்லாம் பண்ண வேண்டாம். சரியா? வருதா? வந்ததுன்னா பண்ணுங்க. சார் எனக்கு நேராக நின்னாவே என்னால் ஃபீல் பண்ணுங்க. இல்லை சார் என்னால் ஃபீல் பண்ண முடியாதுன்றவங்க சின்ன எடுத்துன்னு வச்சுங்க. எல்லாமே 2 முறையும் கரெக்டான மெத்தட் தான். தர் இஸ் நத்திங் ராங். ஓகே, எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? நாளைக்கு டைரெக்டாக களத்தில் குதிச்சிட வேண்டியது தான். எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஏன் பண்ணுறோம், நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்கும். இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணோம், இப்படி கையை எப்படி வைக்கணும், இப்படி பண்ணலாமா, போகலாமா, வரலாமா, ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் இப்போ ஒரு தெளிவு. இதுக்கு மீறிய ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் ட்ரை டு கிளியர். ஓகே, வில் கம்ப்ளீட் த செஷன். Inhale deeply, chant Omkara. Asato ma sadgamaya, tamaso ma jyotirgamaya, mritto ma amritangamaya. Om Shanti Shanti Shanti. Rub your hands. Gently massage your face. Okay, thank you so much for your time. 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நாளையிலேருந்து பயந்துராதீங்க, நாளையிலேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சிடலாம். ஓகே, ட்ரை டு மேக் a use of next 9 days. Okay, thank you so much. Bye. இப்பயே தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு வேற இது ஒத்துக்காது. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா மேம் செஷனு? ஜெயந்தி மேம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா?
ஆமாம் ஆமாம் அதாவது பிராமரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம மைண்டை இன்னும் அமைதியாகும், ரொம்ப வந்து கூல் டவுன் பண்ணும். அப்படி கூல் டவுன் பண்ணும்போது ரொம்ப அது ஆஃப் பண்ணிவிடு கோர்டன், அந்த பட்டனை அழுத்திடு.